வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, ஏர்ன் மணி ஆன்லைன் வித்தவுட் செல்லிங் எனிதிங். நீங்கள் எதையுமே செல் பண்ணாமல் எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த செல் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங். நீங்கள் வந்து செல் பண்ணாமல் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அந்த மொதல் வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஆன்லைனில் அவங்க என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ, ஸோ நீங்கள் அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அது மூலயமா உங்களால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். அவங்க லைக் எக்ஸாம்பிள் அவங்க டிசைனிங் கேட்குறாங்க, இல்லை ஏதாவது பிளாக் எழுதணும்னு கேட்குறாங்க, இல்லை வந்து ஏதாவது டேட்டா என்ட்ரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி தரும்போது உங்களுக்கு சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து எந்தெந்த மாதிரியான வெப்சைட்ஸில் வந்து இந்த இந்த ஃப்ரீலான்சிங் நீங்கள் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைவர், அப்வொர்க், தென் வந்து ஃப்ரீலான்சர் அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணி உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் வந்து செல் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் ஆட்ஸு இல்லை ஸ்பான்சர்ஷிப் மூலிமா உங்களால் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப், பிளாகிங், டிக்டாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டென்ட் கிரியேஷன்ன்றது உங்களோட சேனல் இல்லை உங்களோட நீங்கள் என்ன ப்ரொஃபைலில் இருக்கீங்களோ, ஸோ அதில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சு அவங்கள வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து எந்த செல்லிங்கும் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் டியூட்டரிங் அண்ட் டீச்சிங். உங்களோட நாலேஜ் இல்லை உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்து, தென் அன் அகாடமி, தென் ப்ரிப்ளே. ஸோ இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ், அதாவது நிறையா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டீச்சிங் மாதிரி நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ எடுத்து நீங்கள் அது மூலிமா உங்களுக்கு ஒரு பேசிவான இன்கம் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ணலாம், இல்லை ஏதாவது லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை டீச் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஸ்கில்ஸ் தெரியும்னா அதை நீங்கள் வந்து டீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் டீச் பண்ணி உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இது வந்து பெருசாக செல்லிங் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. பீப்புள் வந்து உங்களோட லிங்க் மூலயமா வந்து பை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து வாங்கி இல்லை வந்து டெலிவர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஷேரிங் தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட இது செல்லிங் மாதிரியும் வராது. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ரெஃபர் தான் பண்ணுறீங்க. ஸோ அதனால் இது செல்லிங் கணக்கில் வராது. ஸோ இந்த மாதிரியான நீங்கள் விஷயங்களும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பேசிவாக இதில் வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நீங்கள் ஒன் மெத்தட் வந்து அட் அ டைம் வந்து லேர்ன் பண்ணுங்கள், எல்லா மெத்தடையும் லேர்ன் பண்ணாதீங்க. தென் வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கில்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.